காங்கிரஸ் பங்கேற்கும் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. வருகின்ற 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணி தொடங்கியதில் இருந்து அக்கூட்டணியின் மைய சக்தியாக திமுக இயங்கியது. இது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்களும் நன்கு அறிவார்கள் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கான முக்கிய பிரச்சினைகளில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் குரல்தான் முதன்மை குரலாக இருந்தது என்றும், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. கூட்டத்தில் பங்கேற்காத அதே நேரத்தில் இதில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சினைகளில் திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும் என்று திமுக தலைமை உறுதிபட தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் 648 கோடி ரூபாய் சொத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 3வது இடத்தில் உள்ளார். ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் என்று அழைக்கப்படும் ஏடிஆர் என்ற அமைப்பு நாட்டின் பணக்கார முதலமைச்சர்கள் யார் என்ற விவரத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி கர்நாடக முதலமைச்சராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட டி.கே. சிவக்குமார் நாட்டின் மிக பணக்கார முதலமைச்சர் என்ற இடத்தை பிடித்துள்ளார். 1413 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடைய டி.கே. சிவக்குமார் நேற்று முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். 931 கோடி ரூபாய் சொத்துடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு 2ஆம் இடத்திலும், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 648 கோடி ரூபாய் சொத்துடன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தின் பெமா காண்டு 332 கோடி ரூபாய் சொத்துடன் 4வது இடத்திலும், நாகாலாந்தின் நெய்பு ரியோ 46 கோடி ரூபாயுடன் 5வது இடத்திலும் இருக்கின்றனர். மத்திய பிரதேசத்தின் மோகன் யாதவுக்கு 42 கோடி ரூபாய் சொத்தும், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு 38 கோடி ரூபாய் சொத்தும் உள்ளது. தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு 30 கோடி ரூபாய் சொத்துடன் 8வது இடத்திலும், ஜார்க்கண்டின் ஹேமந்த் சோரன் 25 கோடி ரூபாயுடன் 9வது இடத்திலும், அசாமின் ஹிமந்த பிஸ்வ சர்மா 17 கோடியுடன் 10வது இடத்திலும் உள்ளனர்.